வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. தொடர்ந்து நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது கொத்தவரங்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து, விட்டமின்கள், தாதுக்கள் எல்லாமே தனித்தனியான மருத்துவ நன்மைகளை நமக்கு விளக்கமாக நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த நன்மைகளை நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறது நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீரிழிவு நோய் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு கொத்தவரங்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ டயாபெட்டிஸை கொத்தவரங்காய் நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். கொத்தவரங்காய் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு அருமருந்து ஆகுங்க. ஏன் அப்படின்னா இதில் குறைந்த கிளைசெமி குறியீடு தான் கொண்டு இருக்கு. ஸோ அதாவது கிளைசெமி குறியீடுன்றது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு உணவு எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய ரத்தத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் கிளைசெமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கொத்தவரங்காயில் கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இருக்கு. அதனால தான் இது குறைந்த கிளைசெமிக் குறியீடு கொண்டு இருக்கு. ஸோ இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு சட்டென்று உயராமல் சீராக கண்ட்ரோல்லே இருக்கும். ஸோ கிளைகோ நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கொத்தவரங்காய் நிறைந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய சில சத்துக்கள் இன்சுலினுடைய சுரப்பை தூண்டுறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஹை பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு உங்களுக்கு ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் வராமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலுமே இப்போ இருந்து நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. இதய ஆரோக்கியத்தை மேம்பட வைத்துக் கொள்வதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஹார்ட் ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். இதயத்தினுடைய செயல்பாட்டை சீராக வைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் பெரிதும் உதவிகரமாக இருக்கு. கொத்தவரங்காய் உங்களுக்கு இழுக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால்ஸ், அந்த கொழுப்புகளை குறைக்கும். கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார் சத்துக்கள், அந்த சாலியபிள் ஃபைபர் உடலில் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை உறிஞ்சி வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும். இதன் மூலமாக கெட்ட கொழுப்புகள் நம்முடைய ரத்த நாளங்களில் படிகிறத முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம். படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் அகற்றி விடலாம். ஹெச்டிஎல் அப்படின்ற இதயத்திற்கு நன்மை தரக்கூடிய கொழுப்புகளை மட்டுமே வைத்துக் கொள்ளலாம். அப்போ போதுமான அளவுக்கு எந்த விதமான கொழுப்பு படிவுகளும் இல்லாதால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கும். ஒருவேளை அந்த ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் ஏற்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு செல்லலை அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளை நம்ம அவதிப்படுறோம்னு அர்த்தம். ஸோ அப்பயுமே நம்ம கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும் அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இதெல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி பிரச்சனை விடுபட வச்சு ரத்த ஓட்டத்தை சீரான கொடுத்து கொண்டு இருக்கும். இப்போ மாரடைப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட பல்வேறு விதமான இதயம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு ஏற்படாது. செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, குடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு, டைஜஸ்டிவ் ஹெல்த் ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கணும்னா கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. அப்போ செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு கொத்தவரங்காய் மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். கொத்தவரங்காய் மலச்சிக்கலை உங்களுக்கு தீர்க்கும். கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குடல் இயக்கத்தை மென்மையாக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை உங்களுக்கு குணப்படுத்தும், மீண்டும் வராமல் தடுக்கும், குடலை சுத்தமடைய வைக்கும். ஸோ அப்போ கொத்தவரங்காய் குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் புண் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையுமே உங்களுக்கு குறைக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே பாதுகாக்கக்கூடியதுக்கு கொத்தவரங்காய் உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. எலும்புகள் மற்றும் பற்கள் பலமடைவதற்கு, போனு டீத் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கெல்லாமே கொத்தவரங்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. வயதானவர்களுக்கும் வளரக்கூடிய முக்கியமான இளைஞர்கள், அப்புறம் வயதானவர்கள் குறிப்பாக பார்த்தோம்னா அந்த 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்குமே எலும்பு ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் கொத்தவரங்காயில் நிறைந்திருக்கிறதால இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளுக்கு அடிப்படையான ஊட்டச்சத்துக்களாக இதெல்லாம் இருக்கிறதால எலும்புகளை அடிப்படையாகவே உங்களுக்கு பலமாக வைக்கும். எலும்புகள் மட்டும் கிடையாது, பற்களையுமே இது பலப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ தொடர்ந்து இந்த கொத்தவரங்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துவதன் மூலமாக பிற்காலத்தில் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற எலும்பு தேய்மானம் போன்ற குறைபாடுகள் எல்லாம் நீங்கள் வராமல் முன்னாடியே தடுக்கலாம். ஆஸ்டியோபோரோசிஸ் மட்டும் கிடையாது, எலும்பு தேய்மானம் அந்த மாதிரி பிரச்சனைகளை தாண்டி உங்களுக்கு எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே இல்லாமல் உங்களை பன்மடங்கு எலும்புகளை பலம் பெற வைத்து வயதான காலங்களில் கூட உங்களை பேலன்ஸ் தடுமாறாமல் இயங்க வைக்கிறதுக்கெல்லாமே கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும், வெயிட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கணும்னா அதுக்கான பசியை கட்டுப்படுத்தக்கூடிய டயட்டில் கொத்தவரங்காய் எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய
உங்களுடைய பசியை வந்து கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ உங்களுடைய உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த உணவு தேர்வாக கொத்தவரங்காய் இருக்குது. இதில் கலோரிகள் வந்து மிக குறைவு, ஆனால் ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிகம். இதை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய நார் சத்து வயிற்றை நீண்ட நேரம் நிறைவாக வைத்திருக்க செய்கிறதால தேவையில்லாமல் அதிக உணவு உண்பது தடுக்கப்பட்டு உடல் எடை வந்து ஆரோக்கியமாக உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதாவது உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அந்த உணவுகள் வந்து நம்முடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணணும். அந்த மாதிரி தான் கொத்தவரங்காய் உங்களுடைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தொடர்ந்து கொத்தவரங்காய் எடுத்துக்கொண்டு இந்த மருத்துவமைகளை பெற்று நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்கள்.